7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். பிரபல திரைப்பட இயக்குனர் கே பாலச்சந்தர் காலமானார். அவருக்கு வயது 84. அண்மை காலமாக உடல்நலை குறைவால் பாதிக்கப்பட்டு சென்னையில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சற்று முன்பு அவரது உயிர் பிரிந்தது. பாலச்சந்தரின் மறைவு இந்திய திரையுலகிற்கு பேரிழப்பாகும். பாலச்சந்தரை பற்றி மூத்த செய்தியாளர் ரங்கராஜனுடன் இனி விவாதிக்கலாம். ரங்கராஜன், இப்போ இயக்குனர் கே பாலச்சந்தர் பற்றி பதிவு பண்ணுங்க. இயக்குனர் சிகரம் என்று பலராலும் பாராட்டு பெற்ற கே பாலச்சந்தருடைய மரணம் தமிழ் திரைப்படத்துறை மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கும் பல்வேறு தரப்பினரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. காரணம், கே பாலச்சந்தர் அவர்கள் பல புதுமைகள் செய்தார். தஞ்சாவூர் மாவட்டம் நன்னிலத்தில் பிறந்த அவர் இளம் வயதில் நாடகத்துறையில் அவருடைய திறமையை வெளிக்காட்டினார். பல்வேறு நாடகங்கள் நடத்திய பெருமைகள் அவருக்கு உண்டு. பின்னால் சினிமா துறைக்கு முதலில் தெய்வத்தாய் எம்ஜிஆர் படத்தில் வசனம் எழுதினார். அதற்கு பிறகு நீர்க்குமிழி என்ற ஒரு சிறந்த ஒரு படம் அவர் முதல் இயக்கி பல புதுமைகள் அதன் மூலமாக செய்து காட்டினார். நாகேஷ் போன்ற ஒரு காமெடி கலைஞரை வைத்து ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் செய்து பலவிதமான உன்னதமான கேரக்டர்ஸ் நாகேஷ் கொடுத்தார். எதிர்நீச்சல் இது போன்ற படங்கள் எல்லாம் மறக்க முடியாத படங்கள். அதேபோல் பல முன்னணி நட்சத்திரங்களுக்கு அவர் முதலில் வாய்ப்பு கொடுத்து அறிமுகம் செய்து பின்னால் அவர்களை பொறுத்தவரை பாலச்சந்தர் அவர்கள் திரையுலக பிதாமகன், ஒரு ஜாம்பவானாக கருதப்பட்டார். அந்த வகையில் கமல்ஹாசன் அவர்கள் அறிமுகம் செய்தது, ரஜினிகாந்த் அவர்களை அறிமுகம் செய்தது அபூர்வ ராகங்கள் என்ற படத்தில். ரஜினிகாந்த், கமல்ஹாசன் இருவரும் பல படங்களில் பாலச்சந்தர் இயக்கத்தில் ஒன்றாக நடித்தனர். அபூர்வ ராகங்கள், அதுக்கு பிறகு 3 முடிச்சு அவர்கள், இது போன்ற படங்களில் அவர்கள் இருவரையும் வைத்து இயக்க பெருமை திரு பாலச்சந்தர் அவர்களுக்கு உண்டு. அதேபோல் ராதாரவி, இப்படி ஏராளமான நடிகைகள் பேரை சொல்லலாம். அவர் முதலில் வாய்ப்பு கொடுத்தவர்கள். அதேபோல் நாடகத்துறையில் அவர் வந்தாலும் சினிமா துறை, அவர் சினிமா என்பது வேறு ஒரு துறை என்றாலும் அதுக்கு ஏற்றவாறு தன்னுடைய திறமைகளை வெளிக்காட்டும் வகையில் தன்னை தயார்படுத்தி கொண்டார். எப்படி மகேந்திரன் அவர்கள் நாடகத்துறையிலிருந்து வந்தாலும் சினிமா துறைக்கு தன்னை மாற்றிக்கொண்டு அது ஒரு விஷுவல் மீடியம் என்பதை புரிந்து கொண்டு எப்படி மகேந்திரன் பல படங்களை உருவாக்கி தந்தாரோ, அதே போன்ற ஒரு உன்னதமான தன்னைத்தானே உயர்த்தி கொண்டு சினிமா துறையில் சிறப்பாக விளங்கினார் பாலச்சந்தர். இப்படி ஏராளமான படங்கள் அவர் உருவாக்கிய படங்கள் என்று சொன்னாலும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் சொல்லத்தான் நினைக்கிறேன் என்று போன்ற படங்களில் ரங்கராஜன், இயக்குனர் கே பாலச்சந்தர் திரையுலகின் ஒரு பெரிய சகாப்தம் என்றே தான் சொல்ல வேண்டும். அவரை பற்றி பேசினால் பேசிக்கொண்டே இருக்கலாம். அதற்கு முன்பாக ஒரு சிறிய தகவலை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதாவது இயக்குனர் கே பாலச்சந்தர் திரைத்துறையின் தனக்கென தனியொரு இடத்தை பெற்று திகழ்ந்தவர். அவரது திரையுலக வாழ்க்கையை சற்று நாம் திரும்பி பார்க்கலாம். தமிழ் சினிமாவின் இயக்குனர் சிகரம் என அழைக்கப்பட்டவர் பாலச்சந்தர். 1930ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 9ஆம் தேதி தஞ்சாவூர் மாவட்டத்தில் நன்னிலத்தில் பிறந்தவர். சிறு வயதிலிருந்தே சினிமாவில் ஆர்வம் கொண்டவராக இருந்த பாலச்சந்தர் ஆரம்பத்தில் கணக்காளராக வேலை பார்த்தவர். முதன்முறையாக எம்ஜிஆர் நடித்த தெய்வத்தாய் என்ற படத்திற்கு வசனம் எழுத தொடங்கினார். தொடர்ந்து பல படங்களுக்கு வசனகர்த்தாவாக இருந்தார். பிறகு 1965ஆம் ஆண்டு நீர்க்குமிழி என்ற படத்தின் மூலம் இயக்குநராக அவதரித்தார். தொடர்ந்து எதிர்நீச்சல், பாமா விஜயம், 2 கோடுகள், அரங்கேற்றம், சொல்லத்தான் நினைக்கிறேன், நான் அவனில்லை, அவள் ஒரு தொடர்கதை, 3 முடிச்சு, அவர்கள் உள்ளிட்ட ஏராளமான வெற்றி படங்களை இயக்கி இயக்குனர் சிகரமாக அவர் உயர்ந்தார். ரஜினிகாந்த், சரிதா, பிரகாஷ்ராஜ் உள்ளிட்ட தென்னிந்திய சினிமாவில் முன்னணி நடிகர்கள் பலர் பாலச்சந்தரால் அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள். இயக்குநராக மட்டுமல்லாது தயாரிப்பாளர்களாகவும் நடிகராகவும் ஜொலித்துள்ளார் கே பாலச்சந்தர். வெள்ளித்திரை மட்டுமல்லாமல் சின்ன திரையுலகிலும் பல தொடர்கள் எடுத்துள்ளார். இயக்குனர் சிகரம் சமீபத்தில் தனது 83வது பிறந்த நாளை கொண்டாடினார். கமல், சிவகுமார் போன்ற முன்னணி நடிகர்கள் கலந்து கொண்டனர்.
அவர் தன் பிறந்த நாள் அன்று தனது குடும்பத்தோடு சேர்ந்து தான் இயக்கிய அச்சமில்லை அச்சமில்லை என்ற படத்தை பார்த்து ரசித்திருக்கிறார். இயக்குனர் கே பாலச்சந்தர் மறைந்து விட்டார். இனி அது குறித்து பேசுவதற்காக கங்கை அமரன் நமது தொடர்பில் இருக்கிறார். அவருடன் பேசலாம். சார் வணக்கம். கங்கை அமரன் சார் வணக்கம். வணக்கம்மா. சார் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம்மா. வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்னைக்கு ஒரு துக்கமான நாள். வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நாடக கலையிலிருந்து மேடையில் ரசிகர்களை நேரடியாக பார்த்து நடிப்பு கலையை வளர்த்த ஒரு ஆள். மற்றவங்கள டைரக்ஷன் கற்றுட்டு நடிக்க சொல்லிக்கு தராமல் இருக்கக்கூடிய நடிகர்கள் டைரக்டர்ஸ் இந்த காலங்களில் நடித்து காட்டக்கூடிய திறமை பெற்ற ஒரு அருமையான சாரை பற்றி சொல்லணும்னா அவ்வளோ சொல்லணும். அவரால் வந்தவங்கள மியூசிக்கில் வந்து வி குமார் அவங்க நாடகத்துக்கு மியூசிக் பண்ணவரை தூக்கி அப்படி கொண்டு வந்தார். நிறைய பேர், நான் ஒன்றும் சொல்ல தேவையில்லை, ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு ஒரு ரஜினி சார் எல்லாம் லிஸ்ட்டு அடங்காது. அந்த மாதிரி இசையில் ரொம்ப ஆர்வம் கொண்டவர். உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஒர்க் பண்ணும்போது செந்து பைரவி அதில் எல்லாம் ஒர்க் பண்ணும்போது அவருடைய ஆர்வங்களை பார்த்து நாங்களாம் மயங்கினவங்க. பெரிய இழப்பு அப்படின்னு சொல்லணும். எல்லா வித சாதனைகளையும் செய்தவர். ஒரு சாதாரண ஒரு அரசு ஊழியராக இருந்து கொண்டு அவரது மேடை நாடகங்கள் சனி ஞாயிற்றுக்கிழமை வந்து நாகேஷ் சார் என்ன ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பு. நாகேஷ் அவர்களுக்கு வாலி சார் என்ன ஒரு காம்பினேஷன் மொத்தமாக இருந்து அசத்தி ஒரு ஆட்சி பண்ணி இன்னும் அவங்க ஆட்சி தான் அவருடைய ஆட்சி தான் தொடருதுன்னு சொல்லணும் நிச்சயமாக. ஏன்னா வந்து இப்போ ரஜினி சார் இவ்வளோ உயரத்தில் இருக்கிறாங்க, கமல் இவ்வளோ உயரத்தில் இருக்கிறாங்க, அவர் அறிமுகப்படுத்தப்பட்ட அத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னால் ரொம்ப ஏஆர் ரஹ்மானும் இவருடைய கண்டுபிடிப்பு தான். அவங்களுக்கே தெரியும், ரோஜா படத்தில் வந்து அப்படி ஒரு அருமையான மாற்றத்தை கொண்டு வந்த அவர் மறைவு நமக்கு வந்து ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். அவர் இழந்து வாழக்கூடிய ரசிகர்களுக்கும் எல்லாம் அந்த திரை குடும்பமே அவருடைய சொந்தமான குடும்பம், எல்லாரும் வருத்தத்தில் இருக்கோம். அவர் ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் எல்லாருமே வேண்டுகிறேன். ரொம்ப உங்களோட நினைவுகள் எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. திரு ரங்கராஜன், இனி உங்களிடம். இல்லை, இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்கணுன்னா பாலச்சந்தர் அவர்களுக்கு பல்வேறு விருதுகளும் கிடைத்தன. முக்கியமாக தாதா சாஹேப் பால்கே ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டு அது கொடுக்கப்பட்டது. அதேபோல் வட இந்திய நடிகர்கள் பெரிதும் பாராட்டிய ஒரு இயக்குனர். பொதுவாக தமிழ்நாட்டிலிருந்து தென் மாநிலங்களிலிருந்து வரும் இயக்குனர்கள் அந்த அளவுக்கு பிரசித்தி பெற்றவர்களாக வட இந்தியாவில் இருக்க மாட்டார். ஆனால் கே பாலச்சந்தரை பற்றி மிக உயர்ந்த எண்ணம் கொண்டவர்கள் அவர்கள். அமீர் கான் நான் அவருடைய பெரிய ஃபேன் என்று கூறி சென்னைக்கு வந்தபோது அவரை சந்தித்து அவர் ஆசையை பெற்றார். அவருடைய பல படங்களை பார்த்துக்கிறேன், எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக அமைந்தது என்று கூறினார். தமிழத்திலே எடுத்துக்கொண்டால் ரஜினிகாந்த், கமல்ஹாசன் இவர்கள் இருவரும் இன்று ஒரு பெரிய நிலையில் இருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அதற்கு கே பாலச்சந்தர் அவர்கள் தான் காரணம் என்று சொல்லலாம். ஆரம்ப காலத்தில் அவர்கள் கேரக்டருக்கு ஒரு இமேஜ் கொடுத்து, உதாரணத்துக்கு ரஜினிகாந்த் அவருடைய ஸ்டைல் தற்செயலாக செட்டில் அவர் புகைப்பிடிப்பதை ஒரு ஸ்டைலாக செய்கிறார் என்று பார்த்து இதே படத்தில் வைத்துக் கொள்ளலாமே என்று அவர் உருவாக்கிய அப்படிப்பட்ட சில ஸ்டைல் தான் ரஜினிகாந்தை ஒரு சாதாரண நடிகரிலிருந்து ஒரு சூப்பர் ஸ்டாராக உயர்த்தியதற்கு காரணம் திரு கே பாலச்சந்தர் இப்படிப்பட்ட யுத்திகளை கையாண்டது தான். அதேபோல் ஆரம்ப காலத்தில் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வித்தியாசமான கேரக்டர்கள் கொடுத்தார்கள். அபூர்வங்கள் ஒரு விதமான ஒரு கேரக்டர், அவர்களில் வேறு விதமாக இருக்கும், தப்பு தாளங்கள் முற்றிலும் மாறுபட்ட ஒரு கேரக்டர். இப்படிப்பட்ட முக்கியமான கதாபாத்திரம் கொடுப்பதனால் அந்த நடிகர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைத்தது. அதேபோல் பாலச்சந்தர் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்ட்ஸ், அதாவது பெண்களை முக்கியமாக மையமாக வைத்து படங்களை எடுத்தார். இது பல அவருடைய கேரக்டர்ஸ் பார்த்திங்கன்னா பல படங்களில் சுஜாதா, சரிதா அவர்கள் வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான படங்கள் திரு கே பாலச்சந்தர் இயக்கிய படங்கள் சொல்லலாம். சௌகார் ஜானகி இவர்களுக்கெல்லாம் கிடைத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம் திரு கே பாலச்சந்தர் அவர்கள். பெண்களை முக்கியமாக அவர்கள் சந்திக்கும் முக்கிய பிரச்சனைகள், அதை அவர் எப்படி சந்திக்கிறார்கள், தைரியமாக சந்திக்கிறார்கள்,
புரட்சியாளர்களாக கூட மாறுகிறார்கள் என்பதை ஒரு வழிகாட்டியாக வந்தவர் பாலச்சந்தர். இன்னும் சொல்லப்போனால் பாலச்சந்தருடைய பல கருத்துக்கள் அவர் படங்களில் அந்நேரில் சர்ச்சைகள் கிளப்பியிருக்கலாம். உதாரணத்துக்கு அரங்கேற்றம், தப்புத்தாளங்கள், அபூர்வங்கள் போன்ற படங்கள், அதில் வரும் மைய கருத்துக்கள், இதெல்லாம் பார்க்கும்போது பெரிய சர்ச்சை வந்தது. ஆனால் அதை பற்றி அவர் கவலைப்படாமல் தன்னுடைய பாணியில் தொடர்ந்து ஒரு படங்களை ஆற்றினார். இளைஞர்களுக்காகவும் நினைத்தாலே இனிக்கும் என்று நானும் இளைஞர்களுக்காக ஒரு படம் செய்ய முடியும் என்பதை காட்டினார். நிச்சயமா ரங்கராஜன், இன்று திரையுலகத்துக்கு ஒரு சோகமான நாள் என்றே தான் சொல்ல வேண்டும். ஒரு சிகரம் மறைந்து விட்டது, திரையுலகத்தின் ஒரு சகாப்தம் மறைந்து விட்டது என்றே தான் கூற வேண்டும். உங்களோட தகவல்களுக்கு நன்றி. மேலும் பல்வேறு செய்திகளை பார்க்க நியூஸ் 7 தமிழ் செய்திகளை பாருங்கள்.